சுதந்திர போராட்ட வீரர், இடதுசாரி இயக்கங்களின் முன்னோடி தோழர் கேரளாவில் எப்படி நம்பூதிரிபாடு அவர்கள் ஒரு அரசை உருவாக்கினாரோ அதே காலகட்டங்களிலிருந்து இடதுசாரி சிந்தனைகளில் தன்னுடைய 18 வயதில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டவர். தன்னுடைய கொள்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். சாதிக்காக தன்னுடைய குரலை வாழ்நாள் முழுவதும் ஒலித்தவர். உழுபவனுக்கே நிலம் என்கின்ற கோஷத்துடன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் சிறையிலே இருந்தவர். எந்த விதமான அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் ஆதிக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர். 1990களில் சாதி கலவரங்கள் ஏற்பட்ட பொழுது தன்னுடைய மாமனாரை இழந்தாலும் இரு சமூகங்களுக்கும் ஒற்றுமை நிலவ அரும்பாடுபட்டவர். தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு 1 கோடி ரூபாய் இடதுசாரி தோழர்கள் கொடுத்த போதும் கட்சிக்காக கொடுத்தவர். ஏன் தமிழக அரசு விருது வழங்கி 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு திருப்பியும் வந்து அளித்தவர். இடதுசாரிகளுடைய ஆணிவேர், ஒரு மிகப்பெரிய ஆலமரம். தமிழ்நாட்டின் கிட்டத்தட்ட இவருடைய அர்ப்பணிப்பு, இவருடைய எளிமை, இவருடைய நேர்மை இனி வரும் காலங்களில் அரசியலில், குறிப்பாக அரசியலில் நுழைபவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு சரித்திரம், எப்பொழுதும் ஒரு முன்மாதிரி. இடதுசாரி தோழர்களுக்கு மட்டும் இழப்பு அல்ல, ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கும், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவருக்கு வீர வணக்கத்தை தெரிவித்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக
எங்களுடைய அஞ்சலியை நாங்கள் பணிவுடன் செலுத்துகிறோம். என்னால் அவரோட பேச முடிஞ்சது, பழக்க முடிஞ்சது, பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நன்றி சொல்லுங்க. ஒழுங்கா படிக்கணும், சரிங்களா? உனக்கு